வீராசாமி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சண்முகம் அவர்களே, ராசிபுரம் ஒன்றிய நிர்வாகிகள் சபாபதி அவர்களே, முருகேசன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, ராசிபுரம் நகர நிர்வாகிகள் தோழர் கார்த்திக் அவர்களே, வரதராஜ் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, நாமக்கல் நகர நிர்வாகிகள் பழனிவேல் அவர்களே, திருப்பதி அவர்களே, சுரேஷ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பானதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரவையிலிருந்து மாணவர் அணி செயலாளராக இருந்து கடந்த காலத்திலே மிகச் சிறப்பாக செயல்பட்ட, இன்றைக்கு பேரவையிலே இணைந்து இன்றைக்கு தன்னுடைய செயல்பாட்டை புதிய வீரியத்துடன் துவங்கி இருக்கிற அன்புக்குரிய தோழர் செல்வ வில்லாளன் அவர்களே, சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாரியப்பன் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அரியதோர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வேமு சந்திரன் அவர்களே, துணை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு இடங்களிலே கிளை திறப்பு விழாவுக்கு ஏற்பாடுகளை செய்து அதை முன்னின்று நடத்திய மாநில துணை பொதுச் செயலாளர் மணிமாறன் அவர்களே, வேமு சந்திரன் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தமிழரசு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் வீரவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அரியதோர் உரையாற்றி உங்களை எல்லாம் பல்வேறு செய்திகள் உங்கள் முன் வைத்து விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்பு தம்பி பேரவையினுடைய பொதுச் செயலாளர் நாகராசன் அவர்களே, இங்கே இந்த பணிக்காலத்திலும் ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைமை என்ன சொல்லப் போகிறது என்று ஆவலோடு காத்திருக்கின்ற என் ஆதித்தமிழர் அருந்ததியர் சொந்தங்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிகார உரிமை கோரி பேரவை நடத்துகிற இந்த பொதுக்கூட்டம் நம்முடைய மக்களுக்கு சற்று வியப்பாக கூட இருக்கும். அது என்ன அதிகார உரிமை, எதற்காக அந்த அதிகாரம் என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும். நம்மை பொறுத்தளவு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை இழந்ததனால்தான் அடிமைகளாக மாறியிருக்கிறோம். இன்றைக்கு அருந்ததியர்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்கிற நிலை ஏன் வந்திருக்கிறது? அரசியலில் அதிகாரம் பெறுகிற அந்த நிலை இதுவரைக்கும் இல்லையா? நிறைய பேர் வந்திருக்கிறார்களே, கடந்த காலங்களிலே அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் சில பேர் இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சருக்கு சமமான ஒரு பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்திலும் துணை சபாநாயகர் என்ற பொறுப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தும் என்ன அதிகாரம் மீண்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், என்ன புதிதாக அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்கிற கேள்வி உங்கள் மனத்தில் எழலாம். அதிகாரம் என்று சொன்னால் அது உண்மையிலே அதிகாரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆதிக்க அரசியல் நடத்துகிற அந்த கட்சிகளிலே இருக்கிற நம்முடைய அருந்ததியர்கள் அங்கே அதிகாரம் என்கிற பேரிலே இருக்கலாமே ஒழிய இவர்கள் எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல 3% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படுகிற குழப்பங்களை கூட சரி செய்ய
இங்கே இருக்கிற அருந்ததியர்களின் பிரதிநிதிகளாக சென்றிருப்பவர்கள் அரசியல் கட்சிகளிலே இருந்து கொண்டு எதையும் செய்ய முடியாது என்கிற சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலை வரும் என்று தெரிந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பொதுச்செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வட்டமேசை மாநாட்டிலே போய் பேசி இரட்டை வாக்குரிமை என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை அங்கே பெற்று அதை கொண்டு வந்து இந்த நாட்டிலே சேர்த்தார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற மதிப்புக்குரிய காந்தி அவர்கள் அந்த இரட்டை வாக்குரிமை என்கிற ஒரு நிலை வந்தால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்து மதத்திலே இருந்து பிரிந்து சென்று விடுவார்கள் என்கிற ஒரே காரணத்தினால் அந்த இரட்டை வாக்குரிமை அன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. வாங்கி வந்த உரிமை கூட நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எரவாடா சிறையிலே காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய நெஞ்சிலே ரத்தம் வடிய வடிய அதை விட்டுக் கொடுக்கிற ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர்தான் பூனா ஒப்பந்தம். இன்றைக்கு அந்த இரட்டை வாக்குரிமை இருந்திருந்தால் இந்த ராசிபுரம் தொகுதியிலே 2 பேர் எம்எல்ஏக்களாக வர முடியும். ஒருவர் பொது தொகுதி, இன்னொருவர் தனி தொகுதி என்கிற நிலைமை வந்திருக்கும். பொது தொகுதியிலே யார் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். ஆனால் தனி தொகுதியிலே அருந்ததியர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர் மட்டும்தான் இங்கே அருந்ததியர் பிரதிநிதியாக வந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அருந்ததியர்கள் விரும்புபவர்கள் மட்டும் வர முடியாது. ஒட்டுமொத்த ஆதிக்க சாதியும் சேர்ந்து நமக்கு சரியான அடிமை இவர்தான் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற அந்த சட்ட சிக்கல். அதை மாற்றுவதற்கான முயற்சியைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கே ஒரு முயற்சியை செய்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு தெரிகிறது. இங்கே செல்கிற அருந்ததிய பிரதிநிதிகளாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்திலே சட்டமன்றத்திலே அருந்ததியர்களுடைய பிரச்சனைகளை பேச முடியவில்லை. அந்த கட்சியிலே தீர்மானத்தை கொண்டு வர முடியவில்லை. எங்களுடைய மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதற்காக இந்த கட்சியிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவிலேயும் செயற்குழுவிலேயும் இங்கே இருக்கிற அருந்ததியர் பிரதிநிதிகள் யாரும் எந்த தீர்மானத்தையும் கொண்டு வந்து விட முடியாது. அதனால் தான் இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், அரசியல் உரிமைக்கான அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீலச்சட்டை தோழர்கள் அங்கே சட்டமன்றத்துக்கு சென்றால் இந்த மக்களினுடைய பிரச்சனை மிக தெளிவாக பேசப்படும். அதற்கான போராட்டம் நடத்தப்படும். அந்த உரிமை இங்கே இன்றைக்கு இன்னும் பெறுவதற்கான முயற்சி கூட இங்கே இன்னும் எடுக்கப்படவில்லை. அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், யாரை அங்கே அனுப்ப வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சேரிகளிலே இங்கே இருக்கிற ஆதிக்க அரசியல்வாதிகள் அத்துணை பேரும் மிக எளிதாக நம்முடைய வாக்குகளை அவர்கள் கவர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு லாரியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், ஒரு பிரியாணி பொட்டலம், ஒரு குவார்ட்டர் பாட்டில் கையிலே பணத்தை கொடுத்தால் சக்கிலியச்சேரியினுடைய ஒட்டுமொத்த வாக்கும் நாம் பறித்து விடலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி செய்ய மறுத்தாலும் அங்கே மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பல சேரிகளிலே நம்முடைய மக்கள் மிரட்டப்படுகிறார்கள். நீ இந்த சின்னத்துக்கு வாக்களிக்காவிட்டால் இன்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்கிற ஒரு மிரட்டல் இங்கே ஆதிக்க சாதி அரசியல்வாதிகளால் பல இடங்களிலே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதிகளை விடுங்கள், ஊராட்சியிலையும் பேரூராட்சியிலும் இன்னும் உள்ளாட்சி துறைகளில் இருக்க பல்வேறு நிலைகளிலும் வெற்றி பெற்ற ஒரு ஊராட்சி தலைவர்
அந்த ஊராட்சி தலைவருடைய நாற்காலியில அமர முடியவில்லை. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மதுரையினுடைய கள்ளுப்பட்டி என்கிற அந்த பகுதிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஊராட்சி தலைவராக அருந்ததியர் வகுப்பைச் சேர்ந்த ஜனகன் என்கிற தோழர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் பல ஆண்டுகளாக அந்த ஊராட்சி தலைவருடைய நாற்காலியில இன்றைக்கு வரைக்கும் அமர முடியவில்லை. இதுதானே இங்க இருக்கிற ஜனநாயகத்தினுடைய லட்சணம். அங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு எழுத்தர் அத்துணை பேரையும் மிரட்டி நீ அங்கே அமரக்கூடாது, நீ சக்கிலியன் தானே, நீ இந்த நாட்காலியிலே அமரக்கூடாது என்கிற நிலை அந்த பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி என்று நாம் பல ஆண்டுகளாக கேள்விப்பட்டிருக்கிறோம். வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நீங்க அங்கே போய் அந்த நாட்காலியில அமர முடியாது. இப்படி இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக வந்து விடலாம், தலைமை அமைச்சராக வந்துவிட முடியும், கவர்னராக வந்துவிட முடியும். ஆனால் ஒரு சக்கிலியன் வெற்றி பெற்றால் அந்த ஊராட்சி தலைவர் பதவியினுடைய நாட்காலியில அமர முடியாது என்பதுதானே இன்றைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை. எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? பணநாயகம் தானே இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக விழிப்புணர்வு பெற வேண்டியது யார் என்கிற கேள்வி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அருந்ததியர்கள் விழிப்புணர்வு பெற்று விடுவார்கள் என்கிற காரணத்தினாலே நமக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இலவச கல்வி எந்த நிலையில் இருக்கிறது? அரசாணை 92 என்கின்ற ஒன்று இருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஒரு பொறியியல் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைந்த எண்ணி பணம் 32,000 ரூபாய் தேவைப்படுகிறது. மருத்துவக் கல்லூரிக்கு போக வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை லட்சம் தேவைப்படும். ஆனால் ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய இந்த நிலை இருந்ததா? எங்கள் வீட்டிலும் கூட 2 மருத்துவர்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களை படிக்க வைக்கும் போது அந்த காலத்திலே அதிகபட்சமாக ஸ்பெஷல் பீஸ் என்று நான் கட்டிய தொகை வெறும் 127 ரூபாய் மட்டும்தான், வேற எந்த பீஸும் கிடையாது. இன்றைக்கு படித்தவர்கள் டாக்டராக இருக்கிறார்கள். 127 ரூபாய் மட்டும்தான் கட்டின. இன்னைக்கு அது நடக்குமா? இன்னைக்கு கல்வி அத்தனையும் தனியார் மயமாக்கப்பட்டு வியாபாரமாக்கப்பட்டு அரசு இது தன்னுடைய பொறுப்பு இல்லை என்று இன்றைக்கு கையை விரித்து விட்டது என்பதுதானே இன்னைக்கு யதார்த்த நிலைமை. அப்படி என்றால் படிக்க வேண்டிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி படிப்பது? எப்படி படிக்க முடியும்? 60 ஆண்டுகள் முடிந்து விட்டது, அதை கடந்து விட்டது. வருகிற 26ஆம் தேதி இந்த நாட்டினுடைய குடியரசு நாள். இன்றைக்கு காலையில ஒரு 5-6 பகுதிகளுக்கு நான் சென்று வந்தேன். குறிப்பாக ஆண்டிப்பட்டி, ஆண்டிக்காடு, இன்னும் பல பகுதிகள். எந்த பகுதியிலும் அடிப்படை வசதியான குடிநீர் கிடையாது. அந்த பகுதிக்கு செல்வதற்கு சாலை கிடையாது. அந்த பகுதியிலே ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி எடுத்தால் மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியாது, சாலையே கிடையாது. கழிப்பிடங்கள் சுத்தமா கிடையாது. சரி, இந்த ஆண்டிக்காடு என்கிற இந்த ஒரு பகுதியில் தான் இந்த பிரச்சனையா என்று பார்த்தால் அங்கே மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. நான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சக்கிலிய சேரிகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த பகுதி போய் பார்த்தாலும் அங்கே சாலை வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. மனிதன் இறந்து விட்டால் புதைப்பதற்கு சுடுகாடு கிடையாது. சுடுகாடு இருந்தாலும் அங்கே போவதற்கு பாதை கிடையாது. அந்த பாதையை ஆதிக்க சாதியினர் கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த வழியிலே போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். வீடு இருக்கும் வீட்டுக்கு வீட்டுமனை பட்டா கிடையாது. அப்படி இருந்தாலும் அது குடிசையாக இருக்கும், வீட்டை கட்டித்தர மாட்டார்கள்.
இப்படி 60 ஆண்டுகளுக்கும் மேலாக முடிந்துவிட்ட இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்றதாக சொல்லிவிட்ட இந்த நாட்டிலே இன்றைக்கு வரைக்கும் இந்த அடிப்படை வசதிகள் ஒன்றும் கூட இல்லாமல் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது யாருடைய பொறுப்பு? யார் செய்ய வேண்டிய வேலை? ஆனால் இந்த அரசு இந்த அத்துணை அடிப்படை தேவைகளுக்கும் பணம் ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறது. மத்திய அரசு பணம் ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பணத்தை அந்த திட்டப்படி செலவு செய்யாமல் இங்கே இருக்கிற ஆதிக்க அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கிற ஆதிக்க சாதியை சேர்ந்த அரசு அலுவலர்களும் அந்த திட்டத்தை செயல்பட விடாமல் செய்து அந்த பணத்தை அப்படியே திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சக்கிலியனுக்கெல்லாம் கக்குஸ் கொட்டி கெடுத்தா இவனுக்கு கொழுப்பு வந்துடும். சக்கிலியனுக்கெல்லாம் விளக்கு வெளிச்சம் வேணுமா, தண்ணி வேணுமா? அவன் எதை வைத்தவன் சிந்திக்கிறான் என்றால் இவன் ஒடுக்கப்பட்டவன், தீண்டத்தகாதவன். இவன் ஊருக்கு வெளியே தான் எல்லா ஊர்ல இருக்கிறான். ஏதோ ஒரு ஊர்ல ஊருக்கு வெளியே இருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டினுடைய அத்துணை பகுதிகளிலும் சக்கிலியர்கள் ஊருக்கு வெளியிலே 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த வசதியும் இல்லாத கரட்டு மேடுகளிலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன இது எதனால் நடந்திருக்கிறது? நம்மை எது சக்கிலியன் என்று சொல்கிறது? இந்து மதம் தானே நம்மளை சக்கிலியன் என்று சொல்கிறது, பாதிகா என்று சொல்கிறது, மாதாரி என்று சொல்கிறது. இந்து மதம் தானே நம்மளை ஒதுக்கி ஓரம் கட்டி வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாமெல்லாம் இந்து ஒண்ணு சேருங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்கானே, இதுக்கு நீ முதல்ல பதில் சொல். நாங்கெல்லாம் இந்துவா? நாங்கெல்லாம் இந்துவா? எங்களை கோயில விடு. எந்த கோயில விடுறீங்க? ஆதிக்க சாதிகள் கும்பிடுகிற கோயில்கள் எல்லாம் சக்கிலியர்கள் இன்றைக்கு உள்ளே போக முடியாது. எங்களுக்கான கோயில்கள் அந்த சேரியில இருக்கிற பட்டத்தரசி அம்மன் கோயிலும் மதுரை வீரன் கோயிலும் மாரியம்மன் கோயிலும் தானே நாங்க கட்டி அங்கதானே போயிட்டு வந்திருக்கிறோம். ஏதாவது நகரங்களுக்கு போகும்போது சாதி தெரியாமல் அந்த கோயிலுக்குள் போய்விட்டு வந்து விடலாம். நீ கிராமங்களுக்குள் இருக்கிற கவுண்டர்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா? செட்டியார்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா? நாய்க்கர்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா? கேட்டால் இது நாங்கள் கட்டி நாங்கள் தனியாக வைத்திருக்கிறோம். நீ எதை வேணால் கட்டு, சட்டம் என்ன சொல்கிறது? நீ கோயிலை ஒரு பொதுவான இடத்திலே கட்டினால், தனி இடத்திலே கட்டினா கூட அனைவருக்கும் அனுமதிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. யாரையும் நுழைய விடாமல் தடுக்க முடியாது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இத்தனை அளவு அடக்குமுறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் மீறி இன்னைக்கு காதலை பற்றி நம்முடைய பொதுச்செயலாளர்கள் குறிப்பிட்டார்கள். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 60கள்லயும் 70கள்லயும் அதுக்கு முன்னாடி எல்லாம் சினிமா பாடல்கள்ல காதலை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. சினிமா படம் பார்த்தால் அந்த படத்திலே இருக்கிற நாயகன் எந்த ஜாதி, அந்த நாயகி எந்த சாதி என்று தெரியாது. வெறுமனே ஏழை பணக்காரன் என்று காட்டுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் காதலித்து கடைசியில கல்யாணம் பண்ணிட்டு சுபன்னு படம் முடியும். இன்னைக்கு காதல் பண்ண முடியாது. என்ன சொல்றாங்க? தாழ்த்தப்பட்ட மாணவர்களை, தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ரோட்ல வந்து நிக்கிறான். நம்ம பெண்கள் எல்லாம் தெரியாம லவ் பண்ணி ஏமாந்து போயிடுறாங்க அப்படின்ட்டு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அந்த பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க. இங்க ஒரு பெண்ணு ஒரு ஆண் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸ் போட்டா ஏமாந்து போயிருவாங்களா? அப்ப உங்க பெண்களை அந்த அளவுக்கு நீங்க கத்து கொடுத்திருக்கிறீங்க, நீங்க சரியா பயிற்சி கொடுக்கல, நீங்க வளர்க்க இல்ல. அதான அர்த்தம். பெண்களுக்கு சரியான நீங்க வளர்ப்பு பண்ணாதனாலதான் இது நடக்குது.
அந்த அளவுக்கு ஏமாந்து போய்விடுவார்களா பெண்கள்? அப்படி மீறி காதல் செய்து கல்யாணம் செய்து விட்டால் துரத்தி துரத்தி அடிக்கிறது, எங்க போனாலும் விடுறதில்ல. போய் கேஸ் கொடுக்கிறது, நகையை கடத்திட்டு போயிட்டான். இதற்கு அதிகாரிகளும் காவல்துறையும் உடந்தை. குறைந்த மைனர் பெண்ணை கடத்தி கொண்டு போய்விட்டார் என்று போய் கேஸ் கொடுக்கிறது. இதெல்லாம் ஏன் வருது? அதே ஆண் செய்தால் இந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஆண் ஆதிக்க சாதியை சேர்ந்த ஆண் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொண்டா கண்டுக்காம விட்டுருவாங்க. அது பிரச்சனையே இல்லைங்க. பெண் கல்யாணம் பண்ணாதாங்க பிரச்சனை. அது எப்படி, ஏன் இந்த பெண் கல்யாணம் பண்ணா பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லை தோழர்களே. கலைஞர் அவர்கள் கடந்த 89வது ஆண்டுல தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தார், சொத்து பற்றி ஒரு சட்டம். அந்த 89 மார்ச் 26க்கு முன்பு வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல சம பங்கு இல்லை. கலைஞர் அவர்கள் அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு 89 மார்ச் 26க்கு பிறகு திருமணம் செய்த அத்துணை பெண்களுக்கும் அப்பா சொத்துல சரிசமமா ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கிறதோ அதற்கு சரிசமமான பங்கு பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு என்கிற சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேற மாநிலத்தில் இல்ல. அது கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு பெரியாருடைய நீண்டகால கோரிக்கை. அது தந்தை பெரியாருடைய கோரிக்கை. பெண்களுக்கு சம உரிமை, எல்லாவற்றிலும் சம உரிமை. அப்படி ஒரு சொத்து சட்டம் இயற்றின பிறகுதான் அதுலதான் இவங்களுக்கு சிக்கல் வருது. இங்க இருக்கிற ஆதிக்க சாதிக்கு எதுல சிக்கல் வருதுன்னா, இவன் 50 ஏக்கர் 60 ஏக்கர் 20 ஏக்கர் 10 ஏக்கர் என்று சொத்துக்களை வைத்திருக்கிறான் ஆதிக்க சாதி. அந்த பெண் ஒரு தாழ்த்தப்பட்டவனை திருமணம் செய்து கொண்டால் சொத்துல பாதி போயிடும். இதுதான் பயம் அவனுக்கு, வேற ஒண்ணுமே இல்லைங்க. சொத்து பாதி போயிடும், சொத்துதான் பிரச்சனை. பெண்ணை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அதே பெண் எனக்கு சொத்துல, அப்பா சொத்துல எனக்கு ஒண்ணு வேண்டாம் எழுதி கொடுங்க, விட்டுருவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு அக்கறை? என்ன சாதி தீண்டாமை கொடுமையா? அதுவும் இருக்கிறது. இன்றைக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த காதல்ல கௌரவ கொலை என்கிற விஷயம் இன்றைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆதிக்க சாதியை சேர்ந்த அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களை, அந்த தலைவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆதிக்க சாதி தலைவர்கள் தான். ஒரு காலத்தில் இந்த நாட்டையே தலைகீழாக மாற்றி விடுவேன் என்று ஊர்தோறும் மாநாடு போட்டு பேசியவர்கள் தான் நீங்கள். உங்கள் பின்னாலே வந்தவர்கள் தான் நாங்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? தலைகீழாக இருக்கிறது. இந்த நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் எல்லா முற்போக்கும் பேசினாங்க. முற்போக்கு பேசியவர்கள் எல்லாம் அப்படியே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள், சாதியவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதித்தமிழர் பேரவை இன்றைக்கு சாதி கட்சி கிடையாது, ஆனால் சக்கிலியர்களுக்காக உழைக்கிற கட்சி ஆதித்தமிழர் பேரவை. சக்கிலியர்களுக்காக உழைக்கிற யாரும் வந்தால் இங்கே உறுப்பினராகலாம். எந்த சாதி சேர்ந்தவர்களும் இங்கே உறுப்பினர்களாகலாம். ஏன் சக்கிலியர்களுக்காக உழைக்க வேண்டும்? சக்கிலியர்களுக்கு கீழே ஜாதியே கிடையாது. இவர்களுக்கு கீழே வேற எந்த சாதி இருக்கிறதா? உண்மையிலே சொன்னால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இவர்களுக்காகத்தான் சங்கமே நடத்த வேண்டும். உண்மையான தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய அருந்ததியர்கள் சக்கிலியர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு இவர்கள் இந்த காதல் கௌரவ கொலை என்கிற பிரச்சனையை கையிலே எடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு நாம் தெளிவாக இருக்கிறோம். பேரவை மிகப்பெரிய முயற்சியை எடுத்து பல்வேறு மாநாடுகளை நடத்தி போராட்டங்கள் நடத்தி
கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அந்த 3% இடஒதுக்கீட்டை வாங்கினோம். வேறு யாரும் அங்கே முதல்வராக இருந்திருந்தாலும் அந்த 3% இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது. அந்த 3% இடஒதுக்கீடும் இன்றைக்கு நடைமுறையில் இல்லாமல் இன்றைக்கு அதை தட்டி பறிக்கிற வேலையை சகோதர சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களே இன்றைக்கு அதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உள்ளிடஒதுக்கீடு இன்றைக்கு 6 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த உள்ளிடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அருந்ததியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 80 பேர் டாக்டர்களாக வெளியே வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 100 உதவி பேராசிரியர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆசிரியர்கள், போலீஸ் வேலை என்று பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்துக்கும் மேலாக மாஜிஸ்ட்ரேட்டுகள், நீதிபதிகளாக சக்கிலியர்கள் இதுவரைக்கும் 10 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது யார்? இந்த 3% உள்ளிடஒதுக்கீடு தானே. நான் கேட்கிறேன், இன்றைக்கு ஆளுங்கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய கொள்கை என்ன? 3% இடஒதுக்கீட்டில் அதிமுகவினுடைய கொள்கை என்ன? இன்றைக்கு வரைக்கும் சொல்லி இருக்கிறீங்களா? அதற்கான கூட்டம் கலைஞர் நடத்திய போது கூட நீங்கள் சொல்லவில்லை. அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் இருக்கிற 27 கட்சிகளும் இதற்கு ஆதரவாக அங்கே வந்து கையெழுத்து போட்டார்கள். அந்த கூட்டத்திலும் அதிமுக இதற்கு கையெழுத்து போடவில்லை. 3% இடஒதுக்கீட்டுக்கு அதிமுக இன்றைக்கு வரைக்கும் ஆம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் 6% நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது கிடைக்கும்? இன்றைக்கு 6% வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவன் நீலச்சட்டை போராளி நீலவேந்தன் தன்னுடைய உயிரையே மாய்த்திருக்கிறார். இந்த இந்தியாவில் யாராவது ஒரு தலைவராக இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி தன்னையே தீக்குளித்து தியாகம் செய்திருப்பாரா? இந்த ஒரு முக்கியமான கோரிக்கைக்காக இந்த 3%இருந்து 6% மாற்ற வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கைக்காக திருப்பூர் நீலச்சட்டை நீலவேந்தன் அவர்கள் இன்றைக்கு தன் உயிரையே மாய்த்திருக்கிறார். அவர் ஒரு சக்கிலியர் என்று சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய எந்த கட்சியிலாவது தலைவராக இருக்கிற ஒருவர் இப்படி மிகப்பெரிய தியாகத்தை யாராவது செய்திருக்கிறார்களா? நீலவேந்தனை தொடர்ந்து திருச்சி ராணி அவரும் இதே கோரிக்கைக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அங்கே மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அந்த வன்கொடுமையை எதிர்த்தோம். 6% இடஒதுக்கீடு கேட்டோம். தீக்குளிச்சு இறந்திருக்காங்க. இதை விட ஒரு தியாகம் வேண்டுமா? தமிழ்நாட்டில் வேற எந்த ஜாதியிலாவது இந்த மாதிரி தியாகம் செஞ்சிருக்காங்களா? இவ்வளவு பெரிய தியாகம் செய்து இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் தங்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 6% இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால் கிடைப்பதற்கு கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் 7% இடஒதுக்கீடு தருவேன் என்று சென்ற நாடாளுமன்ற பிரச்சார கூட்டத்திலே முழங்கினார்கள். கலைஞர் கொடுத்த 3% உள்ளிடஒதுக்கீடு செல்லாது என்று சொன்னவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். கலைஞர் கொடுத்த 3% இடஒதுக்கீடு சட்டப்படி செல்லாது என்று சொல்லி இருக்கிறார். பத்திரிகைகளை புரட்டி பாருங்கள். செல்லாது என்று சொன்ன அந்த 3% இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு 6 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. பல அருந்ததியர்கள் இன்றைக்கு அதனால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப 6% இடஒதுக்கீடு இந்த ஆட்சியில கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கலைஞர் ஆட்சியில் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை ஒண்டி வீரனுக்கு ஒரு நினைவு மண்டபம் வேண்டும் என்று கேட்டோம். கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நெல்லை சீமையில ஒரு நினைவு மண்டபம் அன்னைக்கு கட்டி கொடுத்துட்டு போனாரு. கட்டி கொடுத்துட்டு போய் அவர் ஆட்சியிலிருந்து கீழே போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில அந்த நினைவு மண்டபத்தை திறக்கவில்லை.
அதற்கு பிறகு வந்த ஆதிக்க ஜாதிகளுடைய வரலாற்று தலைவர்களுடைய நினைவு மண்டங்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சக்கிலியன் ஒண்டி வீரன் என்கிற ஒரே காரணத்தினால் இந்த ஆட்சியில இன்றைக்கு வரைக்கும் ஒண்டி வீரன் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு 2-3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் திறந்து வைக்கப்படவில்லை. என்ன நியாயம்? தூய்மை தொழிலாளர் நல வாரியம் கலைஞர் அவர்கள் அமைச்சார். இன்னைக்கு அதெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. மனிதனை மலக்குழியில் இறக்கக்கூடாது என்று ஆதித்தமிழர் பேரவை கலைஞரிடம் கோரிக்கை வைத்தது. கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தூய்மை தொழிலாளர் நலவாரியம் அமைச்சார். அமைச்சு பணத்தை ஒரு 39 கோடியை ஒதுக்கி நவீன கருவிகள் வாங்க வேண்டும், மலக்குழியில் மனிதனை இறக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார். அதெல்லாம் என்னாச்சு? இன்றைக்கு ஆட்சியில ஒவ்வொரு மாசமும் 2 பேர் அந்த மலக்குழியிலே இறங்கி விஷவாயு தாக்கி இறந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆட்சியில் அது தடுத்து நிறுத்த முடியுமா? மத்திய அரசு அங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது. மலக்குழியிலே யார் இறங்கி இறக்கிறார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கு வரைக்கும் வழங்கி இருக்கிறார்களா? இப்பொழுது இறப்பவர்களுக்கு மட்டுமல்ல, கடந்த காலத்திலே யார் இறந்திருந்தாலும் அந்த புள்ளி விவரங்களை எடுத்து அவர்களுக்கு எல்லோருக்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த அரசு அந்த தீர்ப்பை தூக்கி குப்பை தொட்டியிலே போட்டிருக்கிறது. இங்கே நடப்பது என்ன அரசா? நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் இன்னும் முதலமைச்சர் நாற்காலியிலே கூட உட்காரவில்லை. உங்களுக்கு தெரியுமா? முதலமைச்சர் நாற்காலியிலே கூட அவரால் உட்கார முடியவில்லை. என்ன அரசு இது? அருந்ததியர் மக்களுடைய நிலைமை அவ்வளவு மோசமாக இந்த நாட்டிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தாட்கோல போனா என்ன லோன் கொடுக்கிறான்? அருந்ததியர் என்று சொன்னால் லோன் கிடையாது, நீ கட்ட மாட்ட, உனக்கு தர முடியாது, போய் ஜாமீன் கொண்டா. ஆனால் ஆதிக்க சாதிகள் வந்தால் எந்த விதமான ஜாமீனும் இல்லாமல் பல கோடி ரூபாய் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்த பணத்தை இவர்களால் வசூல் செய்ய முடியவில்லை. வசூல் செய்ய முடியாத பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நமக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்தோன்னா திருப்பி திருப்பி கேட்டே இருப்பான். ஆனால் ஆதிக்க சாதிகளுக்கு கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு நமக்கு விடிவு என்பது நாமே முடிவு செய்ய வேண்டியதுதான். அது அரசியல் அதிகாரத்தை பெறுவது. அப்படி என்றால் என்ன பொருள்? இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களிலே அருந்ததியர்கள் அடர்த்தியாக குடியிருந்து கொண்டிருக்கிறோம். ராசிபுரம் தொகுதியில அதிக எண்ணிக்கையிலே நம்முடைய அருந்ததியர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. அதனால்தான் இங்கு ஒரு அருந்ததியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறது. சங்ககிரியிலே நம்முடைய எண்ணிக்கை அதிகம், திருச்செங்கோட்டிலே நம்முடைய எண்ணிக்கை அதிகம், அவனாசியிலே நம்முடைய எண்ணிக்கை அதிகம், பவானி சாகரிலே நம்முடைய எண்ணிக்கை அதிகம், குன்னூரிலே நம்முடைய எண்ணிக்கை அதிகம், தாராபுரத்திலே நம்முடைய எண்ணிக்கை அதிகம். ஏறத்தாழ இந்த மேற்கு மாவட்டங்களிலே ஒரு 9 தொகுதிகளிலே அருந்ததியர்கள் அதிகம் வசிக்கிறோம். ஆனால் இங்க என்ன நடக்குது? 2 தொகுதியில தான் அருந்ததியர் வர்றாரு. மீதி 7 தொகுதியில் யார் வர்றாங்க? சகோதர சாதிகள் என்று சொல்லக்கூடிய பல்லரும் பறையரும் வருகிறார். மேற்கு மாவட்டத்தில் அருந்ததியர்களுடைய மாவட்டம். ஆனால் இங்கே வெற்றி பெறுவது சட்டமன்ற உறுப்பினராக பல்லரும் பறையரும், குறவரும், வள்ளுவரும். நாம இருக்கிற பகுதியில் அவன் இங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறான். நான் உங்களை ஒன்னும் கேட்கிறேன், பல்லரும் பறையரும் வள்ளுவரும் குறவர் மேல எனக்கு ஒன்னும் கோபம் கிடையாது. ஆனால் நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்கள் அதிகமாக இருக்கிற தென் மாவட்டத்தில் எங்க ஆள் ஒரு ஆள் எம்எல்ஏ ஆக முடியுமா? ஆக்கி காட்டு.
பறையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் ஒரு அருந்ததியரை நீ எம்எல்ஏ ஆக்கி காட்டு முடியாது. அங்கே எந்த பறையரனும் சக்கிலியர்களை எம்எல்ஏ ஆக்க விடமாட்டான். தென் மாவட்டத்தில் எந்த பல்லரும் சக்கிலியரை எம்எல்ஏ ஆக விடமாட்டான். ஆனால் ஏமாந்த அருந்ததியர்கள் மேற்கு மாவட்டத்தில் பல்லரும் பறையரும் குறவரும் வள்ளுவரும் எம்எல்ஏ ஆக தாராளமணி ஆய்க்கப்பா அப்படின்னு அமைதியா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த விழிப்புணர்வு இங்கே வரவில்லை. நம்முடைய உரிமைகளை எல்லாம் அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். நாம் உரிமைகளை இழந்து அதிகாரத்தை இழந்து அனாதைகளாக இன்றைக்கு திரிந்து கொண்டிருக்கிறோம். 2 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் ஒரு அமைச்சர் போஸ்ட் தரக்கூடாதா? அந்த அம்மையார் தரவில்லையே. சக்கிலியர்கள் தானே அதிகமாக ஓட்டு போட்டு அதிமுகவை ஜெயித்து வெற்றி பெற செய்தார்கள். சக்கிலியர்கள் வாக்கு இல்லை என்று சொன்னால் அதிமுக ஜெயிக்காது. ஆனால் சக்கிலியர் வாக்குகளை மிக எளிதாக விலைக்கு நாங்கள் வாங்கி விடுவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சரி நிகராக இருக்கக்கூடிய நாம எந்த எண்ணிக்கையில் இருக்கிறோமோ அதே எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு இங்கே 8 அமைச்சர்கள். நமக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது. 8 அமைச்சர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தால் அரசியல் அதிகார உரிமையை எப்படி பெற முடியும்? இன்னும் நாம் ஏமாந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாம் ஏன் எதற்கென்று கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வியை கேட்டால் மட்டும்தான், அந்த விழிப்புணர்வு பெற்றால் மட்டும்தான் நாம் அந்த அதிகார பீடத்தை அடைய முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நாம் ஏதோ சாதாரண மக்கள் அல்ல. நாம் நமக்கு மிகச்சிறந்த வரலாற்று வீரர்கள் ஒண்டி வீரனும், மிகச்சிறந்த சாதி ஒழிப்பு போராளி மதுரை வீரனும் நமக்கு சரித்திர நாயகர்களாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அடிமைகள் தான். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நீலச்சட்டை ராணுவ படையை நீங்கள் ஆதரியுங்கள். உங்கள் பகுதிகளிலே வேலை செய்வதற்கு நாங்கள் இனி வரப்போகிறோம். உங்கள் குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள். அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய ஆதித்தமிழர் பேரவை என்றும் காத்திருக்கிறது என்று இந்த நேரத்திலே சொல்லி நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மேற்கு மண்டலத்தை ஆள்வது நிச்சயமாக அருந்ததியனாகத்தான் இருப்பார். அருந்ததியன் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறுவான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றியை சொல்லி, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி, பாதுகாப்பு கொடுத்த அத்துணை தோழர்களுக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.